வணக்கம் பிரதம்ல. OnePlusல புதிதா N சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல இந்த N6 ஸ்மார்ட் போன் இப்போ இன்னைக்கு இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த N6 பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு, இதுல என்ன தந்திருக்காங்க, என்ன தெரியல, இது வாங்கலாமா, ஒர்த்தா, எல்லாத்தையும் பத்தி நம்ம வந்து இந்த பதிலோட வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து C சீரிஸ் தான் வந்து அவங்களோட விலை குறைவான ஒரு சீரிஸாக இருந்தது. இப்போ இந்த N சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்ல வருது. 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 23,000 ரூபாய், 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 25,000 ரூபாய். ஸோ இந்த கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 ருபீஸுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த OnePlus N6 வருது. இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள வந்து இந்த பிளாக் கலர்ல ஒரு கவர் இருக்கு. அதுல வந்து இந்த கேஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த போனோட கலருக்கு மேட்சிங்கான ஒரு கேஸ் வந்து டார்க் கலர் கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ வந்து இந்த போனை வந்து வெளியே எடுக்கலாம். இதான் வந்து OnePlus N6. இது வந்து 2 கலர் வேரியண்ட்ல கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்குது மிட் நைட் கிரீன். இதை தவிர வந்து ஒரு மின்ட் கலர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிசைன் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ள வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் இருக்கு, சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க, 45 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.88 mm திக்னஸ் மற்றும் 224 கிராம்ஸ் வெயிட்ல வருது. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து 8000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் வருது. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க. ஹைபிரிட் டூவல் சிம் இது. ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனான ஒரு டிசைன். சமீபத்தில் வரக்கூடிய OnePlus ஃபோன்கள் மாதிரி தான் இதுவும் இருக்கு. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. திரையில பார்க்கலாம். ப்ரீ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்லாம் வந்து இல்லை. ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு, மற்றபடி தேவையான ஆப்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. FM ரேடியோ கிடையாது, eSIM ஆப்ஷன் கிடையாது, NFC கிடையாது, கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அலர்ட் போகாது. இப்போ இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.8 இன்ச் டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே. வெல்கம் டு 2026. விலைகளிலும் ஏறிட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் குறையுது. HD+ ரெசல்யூஷன் தான் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழோட பெசல்ஸ் கொஞ்சம் ப்ராமினெண்டாக தான் இருக்கு. 975 நிட்ஸ் பிரைட்னஸ் ஓடி வருது. HBM வந்து 1200 நிட்ஸ் கிடைக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஸ்க்ராலிங்கும் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே இல்லை, LCD டிஸ்பிளே தான். ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கிடையாது, HD+ ரெசல்யூஷன் தான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து இதில் தந்திருக்காங்க. மீடியா கன்சம்ஷனுக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து HDR கிடையாது, யூடியூப்லேயும் HDR கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து HDRலாம் கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கூட Dimensity 6360 ப்ராசஸர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சமீபத்தில் வந்து Oppo F33, F33 Pro அதில் கூட இந்த சிப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதோட விலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மேலே இருந்தது. இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் 5G சிப்ஸ்னு வந்து இதில் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெரிய கேமிங் பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஒரு டெய்லி யூஸுக்கான ஒரு சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்குறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் வந்து விளையாடுறதுக்கு, அப்புறம் வந்து UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் இது. பட் ஹெவி கேமிங் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் ஹெவி கேம் விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் விளையாடினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இது வந்து கேமிங் ஃபோக்கஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர் கிடையாது. ஒரு டெய்லி டிரைவராக நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு, பிக் பேட்டரியோடு ஒரு ஃபோனும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பேக்கேஜ் தான் இந்த ஃபோனில். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இது எதிர்பார்க்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க. f1.8 அபர்ச்சரோடு இது வருது. 1080 60 fps மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கிடையாது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு டீசெண்டான ஒரு கேமரா அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ டே லைட் ஃபோட்டோஸ் வந்து பரவாயில்லாமல் இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சொல்லும்படியாக பெரிதாக இல்லை, பட் ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எடுக்கலாம். வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ கிடையாதுனால உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கணும்லாம் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து 1080p தான் மேக்ஸிமம் வந்து இதில் வீடியோலாம் எடுக்க முடியும். இப்போ சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ரியர் கேமராவில் வந்து 4K கிடையாது, 1080p மேக்ஸிமம் 60 FPS இருக்குது. ஸோ அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 1080 30 FPSலாம் வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிள். ஸோ பேட்டரி வந்து இதோட மிகப்பெரிய ஹைலைட். 8000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும் நினைக்க இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு பேட்டரி வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர் நினைக்கிறவங்களுக்கு வித் த OnePlus சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. எஸ், பேட்டரி இஸ் அ பிக் கீ பாயிண்ட் இன் திஸ் ஃபோன். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 16 பேஸ் பண்ணி அவங்களோட OxygenOS வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2 இயர்ஸுக்கான மேஜர் அப்டேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் 4 இயர்ஸ் மேஜர் அப்டேட் தந்துருக்கலாம். பட் 2+3 வந்து அவங்க வந்து இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து OnePlus N6. எனக்கு ஒரு OnePlusல ஒரு ஃபோன் எனக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு வேணும், ஒரு OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு பிக் பேட்டரியோடி ஒரு டெய்லி டிரைவர் ஃபோனாக இந்த ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. ஒரு பிரைட்டான ஒரு LCD பேனல் தந்திருக்காங்க. பிக் டிஸ்பிளே 6.8 inch பிக் டிஸ்பிளே கிடைக்குது. கிளீனான ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் தந்திருக்காங்க. 8000 mAh பிக் பேட்டரியோடி வருது. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கிடைக்குது. ஸோ இதை வந்து இதோட ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எஸ், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தந்திருக்கலாம், AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லலாம். பட் 2026ல் ஃபோன்களோட விலையும் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. OnePlus மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த போர்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும். ஸோ இதான் வந்து இந்த வருஷத்தோட ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டிக்கு ஒத்து ஒரு OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிக் பேட்டரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டெய்லி டிரைவர் ஃபோனாக இந்த OnePlus N6 வந்து அமையுது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.